அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு TRB கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸாம் சிலபஸ் வெப் டெவலப்மெண்ட் யூனிட்லேருந்து ASPயில் இருக்கிற ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம நிறைய செட் ஆஃப் கோட்ஸ்லாம் எழுதுவோம். அந்த கோடெலாம் வந்து சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறக்காண்டி எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீச்சருக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு அந்த கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்ற கேஸில் வந்து மெயினாக வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் கோடை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து ரெண்டு விதமான இது இருக்கும். அது ஒன்று வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சம் செட் ஆஃப் லைன்ஸ், செட் ஆஃப் கோட்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி செட் ஆஃப் கோட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து அது வந்து சம் வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஃபங்க்ஷன்லேருந்து அப்படின்ட்டு. ஓகேவா, இது ரெண்டும் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. ஜென்ரலாக இப்போ இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பெரும்பாலும் இருக்கிறதில்ல. நம்ம ASPயில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ரெண்டுமே இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASPயோட மெயின் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் VB ஸ்கிரிப்ட் தான். அந்த VB ஸ்கிரிப்ட்லேயும் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால ASPலேயும் வந்து அதே மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்ம சிலபஸ்லேயே வந்து ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம இப்போ பார்த்த மாதிரி டு குரூப் ஒரு ஆர்கனைஸ் செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோட்ஸ், எக்ஸிக்யூட்டிங் கோட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அல்லது குரூப் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் வச்சு ரீயூஸும் பண்ணிக்கலாம். டு எக்ஸிக்யூட் செட் ஆஃப் கோட்ஸ் அட் ஒன்ஸ், ஓகே, டு ரீயூஸ் செட் ஆஃப் கோட்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம் அல்லது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கலாம். இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மீனிங்னா, ASP ப்ரோக்ராமிங்லேயே வந்து அவங்களே வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அதை வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து நம்மளும் நமக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அதை வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ASPயில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ரெண்டு இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ASP we have procedures also functions. ஓகேவா, அதாவது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், யூசர் டிஃபைன் ப்ரொசீஜர்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ASPயில், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்த்தோம். இது ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதனால் வந்து ஒரு செட் ஆஃப் கோட்ஸை வந்து குரூப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அப்போ அதை எப்படி ரீயூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் கோட்ஸ்க்கு வந்து ஒரு நேம் செட் பண்ணிடுவோம். அது மாதிரி ப்ரொசீஜருக்கும் வந்து ஒரு நேம் நம்ம கொடுத்துருவோம். அந்த நேம் கொடுத்து அதுக்கு வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் நம்ம அனுப்பலாம். இது வந்து கேன் அக்செப்ட் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது இது மேண்டட்ரி கிடையாது, தேவைப்பட்டால் நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா, ஆனால் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா will not return any value. ப்ரொசீஜர்லேருந்து நம்ம எதுவுமே வந்து ரிட்டர்ன் வேல்யூ வாங்க முடியாது, அது ரிட்டர்ன் பண்ணாது. அப்படி ரிட்டர்ன் பண்ணால் அது வந்து ப்ரொசீஜராக இருக்காது. ஓகேவா, ASPயில் வந்து ஒரு ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் சின்டாக்ஸ். சப் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கும். இந்த கீவேர்டு தான் வந்து ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ப்ரொசீஜரோட நேம் mysub அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பரந்தசிஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதுக்கு அடுத்து வந்து நம்ம செட் ஆஃப் கோட்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜருக்குள்ளே இருக்க போது mysub அப்படின்றதுக்குள்ள நம்ம அந்த தேவையான கோட்லாம் ரைட் பண்ணதுக்கப்புறம் end sub அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ இது வந்து ஒரு சாம்பிள் ப்ரொசீஜரோட சின்டாக்ஸ். இது வந்து கிரியேட் பண்ணுறோம், இங்கே வந்து க்ளோஸ் ஆகுது, இதுக்கு இடையில வந்து செட் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா, நம்ம பார்த்தோம் ஆர்குமெண்ட்ஸும் அனுப்பலாம் அப்படின்றது. ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப் கிரியேட் போட் நேம் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம ஆர்குமெண்ட் வந்து இந்த மாதிரி, அதாவது இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பரந்தசிஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம். கம்மா செப்பரேட்டடாக வரும், வாங்கணும். இதுதான் சின்டாக்ஸு. நம்ம அதை ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் response.write sum of the values is arg1 plus arg2. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து ரெண்டு நம்பரை அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னா அது வந்து ரெண்டே ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். நம்ம இது ஏற்கனவே பார்த்துருந்தோம். ரெஸ்பான்ஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், டபிள்யூன்றது வந்து ஒரு ரைட். இதே வந்து ஒரு இன்பில்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது வந்து இன்பில்ட் ஆப்ஜெக்ட், அந்த இன்பில்ட் ஆப்ஜெக்டோட ஒரு மெத்தட் தான் ரைட்டு. ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு சிம்பிள் அப்படின்றது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASPயில் வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனுக்கு வந்து அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு சில லாங்குவேஜஸில் ப்ளஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில லாங்குவேஜில் டாட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ASPயில் வந்து அண்டு சிம்பிள் ஒரு சிங்கிள் அண்டு. ஓகேவா,
ஓகே, இதுதான் வந்து ப்ரொசீஜர், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 ப்ரொசீஜர் ரைட் பண்ணிட்டோம். இந்த ப்ரொசீஜரை வந்து எப்படி நம்ம கால் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கால் அப்படின்னு நமக்கு கொடுக்கணும். எப்படி நம்ம ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணுறப்ப சப் அப்படின்னு போட்டு கால் க்ரியேட் பண்ணோமோ, அதே மாதிரி வந்து அதை கால் பண்ணுறதுக்கு வந்து கால் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு அந்த ப்ரொசீஜர் நேம். ஓகேவா? அப்புறம் பேரந்தசிஸில் ஆர்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னா கமா செப்பரேட்டரில் எத்தனை ஆர்குமெண்ட்டை வந்து அந்த ப்ரொசீஜர் அக்செப்ட் பண்ணுமோ அத்தனை ஆர்குமெண்ட்டை அனுப்பிச்சி வச்சுருவோம். இது ஒரு வே. சப்போஸ் அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி கால் பண்ணலாம். அதாவது பேரந்தசிஸ் கொடுக்காமையே வந்து ஸ்பேஸ் விட்டு 5 அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருந்தால் இந்த மாதிரி கால் பண்ணலாம். சப்போஸ் ஆர்குமெண்ட்டே இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம் ப்ரொசீஜரை. அதாவது நம்ம எக்ஸாம்பிளில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தோம் இல்லையா, mysub அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரொசீஜரை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா கால் ஸ்பேஸ் விட்டு mysub அப்படின்னு கொடுத்தா போதும். நம்ம அந்த எம்டி பேரந்தசிஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது, இதையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே வந்து சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், அல்லது பேரந்தசிஸ்லையும் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ். ஏஎஸ்பியில் ப்ரொசீஜர்ஸ் கான்செப்ட். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சேம் ப்ரொசீஜர்ஸில் இருக்கிறது அப்படியே அப்ளிகபிள். வி கேன் நேம் இட். அதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம், ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் ரிட்டர்ன் வேல்யூ. அதாவது கேன் ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, மேண்டட்ரி கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? இது ஒன்று தான் வந்து ப்ரொசீஜருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஏஎஸ்பியில். அது போக அந்த சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வரும். எப்படி ப்ரொசீஜரை வந்து சப் அப்படின்னு வச்சு க்ரியேட் பண்ணோமோ அது மாதிரி ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். உள்ளுக்குள்ளே வந்து செட் ஆஃப் லைன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து எண்ட் ஃபங்க்ஷன். ப்ரொசீஜருக்கு வந்து சப் ப்ரொசீஜர் நேம் எண்ட் சப் அப்படின்னு கொடுத்தோம். இங்கே வந்து அந்த சப்புக்கு பதிலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ரிப்ளேஸ் பண்ணுறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ணலை. ஏன்னா சொல்லியிருந்தேன் இதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டட்ரி கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் அதே மாதிரி அடிஷன் அப்படின்னு சொல்லி. அது வந்து 2 ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டே வந்து சம் பண்ணி ஒரு புதுசாக ஒரு வேரியபிளை அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகேவா? அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லி ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அடிஷன் அப்படின்னு சொல்லி. இது வந்து 2 ஆர்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது. இது வந்து என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், ARG1 ARG2 அப்படின்றதான் வைக்கணும் அவசியம் இல்லை. மீனிங்ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து மீனிங்ஃபுல்லாக என்ன நேம் வருமோ அதை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சம் வேல்யூ ஒரு வேரியபிள், நார்மலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு 2 இதையும் ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன், அதாவது ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கீவேர்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து இந்த வேரியபிள் நேமை கொடுத்துட்டோம். அப்போ இந்த வேரியபிள் நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அது ரிட்டர்ன் பண்ணிடும். நம்ம இங்கே வச்சு டேரெக்டாகவே வந்து வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா அதுவும் வந்து ரிட்டர்ன் ஆகத்தான் செய்யுது. ஓகேவா? அது மாதிரி முடிச்சிச்சு என் ஃபங்க்ஷன். ஓகேவா? 2 ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே காமன் தான். ஒரே மாதிரியே தான் இருக்கும், காமன் கிடையாது, ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஒரே டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கேன் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து சப் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுவோம், ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுவோம். கால் பண்ணுறப்ப இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், அதை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிம்பிள் கோட் கொடுத்துருக்கேன். response.write sum of 5 and 6 is அப்படின்னு சொல்லி கன்கர்னேஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு அடிஷன், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் கால் அப்படின்னு நான் கொடுக்கல, டேரெக்டாக வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன். இதுவே வந்து போதுமானது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு. 5,6 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா 5,6 வந்து இங்கே எடுத்துகிட்டு வரும். 5 + 6 அப்படின்றத ஆட் பண்ணி சம் வேல்யூவில் அசைன் பண்ணிட்டு அந்த சம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். அப்போ இந்த அடிஷன்றது வந்து இந்த கேஸில் 11 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம், அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் ஆன் பண்ணோம்னா இதே செட் ஆஃப் கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த கேஸில் வந்து நம்ம இந்த கோடை ரீயூஸ் பண்ணுறோம், கோடை ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர்ஸோட யூசேஜ். இது வந்து
யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இது ரெண்டுமே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம சிலபஸ்லேயே வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டேட் ஃபங்க்ஷன்ஸ் சில கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த சில ஃபங்க்ஷன்ஸ் நேம்லாம் கொடுத்துருந்தாங்க, இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நேம்லாம். அதெல்லாம் ஒன்று ஒன்று என்ன கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம், என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூகேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஆர்குமெண்ட்டை நம்ம அனுப்பணும். ஓகேவா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை அனுப்புகிற இந்த ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக மாற்றிவிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் ஆஃப் ASDF இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த யூஸ் கேஸ் அப்படின்ற மெத்தடு கால் பண்ணுறேன். ASDF அனுப்பிச்சிக்கிறேன். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா ASDF அப்படின்னு கேப்ஸில் எல்லாமே வந்துடும். ஓகேவா? இங்கே வந்து அண்டுன்றது வந்து கன்கார்டினேஷன். அப்புறம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூ கேஸ் எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். இங்கே நான் வந்து யூ வந்து கேப்ஸில் இருக்குது. நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ASP வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகேவா? நம்ம கேப்ஸ் ஸ்மால் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் மாற்றி கொடுத்தாலும் ஒரே நேம் தான். ஓகேவா? அப்புறம் நம்ம பார்த்துருந்தோம், இந்த சிங்கிள் கோட் கொடுத்தோம்னா அது வந்து கமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? நான் வந்து கமெண்ட்டில் வந்து அதோட ரிசல்ட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை கம்ப்ளீட் அவுட்புட் கொடுக்கல, இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்து எல் கேஸ். எப்படி யூ கேஸ் வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸாக மாற்றுதோ அதே மாதிரி எல் கேஸ்ன்றது வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸாக மாற்றும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் TXT அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் வந்து அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து கேஸ் மட்டும்தான் ஸ்மால், அப்பரும் ஸ்ட்ரிங்கும் கேப்ஸில் இருக்குது. இதை வந்து நான் எல் கேஸ்க்கு வந்து நான் பாஸ் பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட்டை. அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே வந்து லோயர் கேஸாக மாறிடும். இதான் வந்து எல் கேஸ் அப்படின்றது. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா லென்ன்றது என்னென்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து அனுப்புகிறோம், அந்த ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ASDF அப்படின்றத வந்து லென்னுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது? 4. இது அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸாக வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லென் அப்படின்ற ஃபங்க்ஷன். அடுத்து லெஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்ட்ரிங்கையும் அடுத்து ரெண்டாவது வந்து ஒரு இன்டீஜர் நம்பரை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக அனுப்புவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரிங். அதாவது இங்கே நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருந்து இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணோம், கேரக்டர்ஸை ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிங்காக. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள் வந்து அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஒரு கலவையாக இருக்குது. இதில் வந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்ன்ற இந்த வேல்யூஸையும் 8ஆம் நம்பரையும் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஸ்பேஸையும் கால்குலேட் பண்ணோம், 7 and 8. ஓகேவா? 8ஆம் நம்பர் வந்து இதுதான். இது 8ஆம் நம்பர்லேருந்து இதுக்கு லெஃப்ட் சைடு என்னென்னலாம் இருக்கோ அதை கொடுக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்டு 8 லெட்டர்ஸ் சிம்பிளாக சொன்னோம். ஓகேவா? ஆனால் அவங்க டெஃபினேஷனில் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ரிட்டர்ன்ஸ் ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் ஆஃப் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி ரைட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு வந்து இது வந்து எக்ஸாக்டாக லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட், ரைட் சைடு இருக்கிற வேல்யூஸை வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம். ரைட் சைட்லேருந்து 8 கேரக்டர்ஸ், அதாவது 8ஆம் நம்பர்லேருந்து ரைட் சைடு இல்லை, ரைட் சைடு இருக்கிற 8 கேரக்டர்ஸ். நான் அதே டெக்ஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன், 8ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அது இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8 கேரக்டர்ஸ் 1 4 5 6 ஸ்பேஸ் 1 7 இ. ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரைட் அப்படின்ற மெத்தடோட அவுட்புட்டாக இருக்கும், இ ஸ்பேஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்பேஸையும் இது கால்குலேட் பண்ணோம், அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் ரைட் மாதிரி ஸ்ட்ரிங்கு இன்டீஜர் 2 ஆர்குமெண்ட் இருக்குது. அது போக வந்து மூணாவதாக வந்து இன்னொரு இன்டீஜர் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். அது வந்து மேண்டட்ரி கிடையாது. ஓகேவா? அது என்ன பர்பஸ் அப்படின்ற பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங். ஓகேவா? எல்லாம் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து லெஃப்ட் சைடு,
இது ரைட் சைடு அப்படின்னு பார்த்தோம். லெஃப்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடு வர்றது, ரைட்டுக்கு வந்து ரைட் சைடு வர்றதுன்னு. மிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங் டிஎக்ஸ்டி வேரியபிளில். நான் வந்து மிட் அப்படின்னு கொடுத்து டிஎக்ஸ்டியில் வந்து 7,2 அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, 7 வந்து ஸ்டார்டிங் பொசிஷன், 1 2 3 4 5 6 7 ஸ்டார்டிங் பொசிஷன் அது 7. இப்போ 7 வந்து சி, அங்கேருந்து 2 கேரக்டர்ஸ் அதான். ஓகேவா? இந்த பொசிஷன்லேருந்து இத்தனை கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு வருது. நம்ம இங்கே பார்த்தோம், இந்த 3வது ஆர்குமெண்ட் வந்து மேண்டட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம மொதல் 2 ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் இத்தனாவது கேரக்டர்லேருந்து எல்லா ஸ்ட்ரிங் கொடுத்துரு அப்படின்னு. அப்போ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் 7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ கேஸ் ஸ்ட்ரிங் இது எல்லாத்தையுமே வந்து இது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் வந்து மிட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து எல் ட்ரீம். இந்த எல் ட்ரீம் மாதிரியே வந்து ஆர் ட்ரீம் இருக்கும், இந்த ட்ரீமும் இருக்கும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ட்ரீம் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரிங்கை சுற்றி இருக்கிற எல்லா எம்டி ஸ்பேஸஸையும் க்ளீன் பண்ணுறது. ஓகேவா? எல் ட்ரீம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேசஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ஆர் ட்ரீம்னா ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடும். ட்ரீம் வந்து 2 சைடும் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும். நம்ம சிலபஸில் வெறும் எல் ட்ரீம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் அதை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஆர்குமெண்ட் அனுப்புவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரிமூவ் ஸ்பேசஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரிங். இது வந்து எல் ட்ரீம். ஆர் ட்ரீம்க்கு வந்து ஆர் ட்ரீம் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் வெறும் ட்ரீம்னா 2 சைடு இருக்கிற ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டில் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் ஏஎஸ்பி, அப்புறம் வந்து இன்னொரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது முன்னாடியும் பின்னாடியுமே ஸ்பேஸ் இருக்குது. நான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து எல் ட்ரீம்க்கு அனுப்புகிறேன். ஓகேவா? லாங்குவேஜ் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் எதுவும் நான் கொடுக்கல. இங்கே வந்து கன்கார்டினேட் பண்ணுறேன் எல் ட்ரீமோட அவுட்புட்டை. அப்புறம் வந்து மறுபடியும் கன்கார்டினேஷனில் வந்து இங்கே மறுபடியும் நான் வந்து ஸ்பேஸ் எல்லாமே எக்ஸிக்யூட்ஸ் ஆன் சர்வர் அப்படின்னு கொடுக்குறேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து 2 சைடுமே வந்து ஸ்பேஸ் கொடுக்கல. ஏன்னா ஏஎஸ்பிக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது, பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து எல் ட்ரீம் அப்படின்னு கொடுத்துட்டதுனால ஏஎஸ்பியோட லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேஸை மட்டும் அது ரிமூவ் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே லாங்குவேஜும் ஏஎஸ்பி வந்து சேர்ந்தாப்புலேயே வருது. ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸை அப்படியே வச்சுக்கிட்டதுனால இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டு எக்ஸிக்யூட்ஸ் ஆன் சர்வர் அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரிம் ஃபங்க்ஷனாலிட்டி. ட்ரிம்ன்றது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடு இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். எல் ட்ரிம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். ஆர் ட்ரிம் ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். ஒரு ஸ்பேஸ் இல்லை, எல்லா ஸ்பேசஸுமே. ஓகேவா? ஸ்பேசஸ். அடுத்து வந்து இன்எஸ்டிஆர், அதாவது இன்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து கொஞ்சம் மற்ற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சிம்பிள் தான். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் த பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஒன் ஸ்ட்ரிங் வித்தின் அனதர். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளேருந்து நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம் இன்னொரு ஸ்ட்ரிங்காக. அப்படி சர்ச் பண்ணுறப்ப அந்த ஸ்ட்ரிங் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கொடுக்கும். இதுதான் வந்து இன்ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஓகேவா? எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 4 ஆர்குமெண்ட்டு. இதில் மொதல் ஆர்குமெண்ட்டே வந்து மேண்டட்ரி கிடையாது. அது வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் இன்டீஜராக இருக்கும். அடுத்து வந்து 2 ஸ்ட்ரிங் இருக்குது, ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2. இது ரெண்டுமே வந்து மேண்டட்ரி. இதில் ஸ்ட்ரிங் 1 தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரிங் அப்படின்றது. ஸ்ட்ரிங் 2ன்றது வந்து எந்த ஸ்ட்ரிங்கை வந்து தேட போகிறோம் அப்படின்றது. அதாவது இந்த ஸ்ட்ரிங் 2வை தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் 1க்குள்ளே தேட போகிறோம். ஓகேவா? அடுத்தது 4வது ஆர்குமெண்ட் வந்து கம்பேர் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. இது வந்து மேண்டட்ரி கிடையாது. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்றது. டிஃபால்ட் வந்து 1, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்லேருந்தே வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிடணும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து 10வது இடத்துல இருந்தால் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த பெரிய ஸ்ட்ரிங்லேருந்து 10வது இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா ஃபஸ்ட் இதுலேருந்தே ஆரம்பிச்சிடும். அடுத்து ஸ்ட்ரிங் 1, இது வந்து சர்ச்சபிள் ஸ்ட்ரிங். இதுதான் வந்து நம்மளோட மெயின் அந்த பிக் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் 2ன்றது எந்த கண்டென்ட்டை நம்ம தேட போகிறோம்
அப்படின்றது. ஓகே, ஸ்ட்ரிங்ன்றது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அது வந்து ஸ்ட்ரிங்னு தான் சொல்கிறதுனால ஸ்ட்ரிங் தான் சொல்லுவோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாலாவது ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பேர். இதுக்கு வந்து 0 ஆர் 1 இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம கொடுக்க முடியும். வேறு எது கொடுத்தாலும் அது 0 தான் எடுத்துக்கிறோம், அல்லது எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் 0 தான் எடுத்துக்கிறோம். இந்த 0 1க்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0ன்றது பைனரி கம்பேரிஷன், 1ன்றது வந்து டெக்ஸ்ட் கம்பேரிஷன். அது என்னன்றதை வந்து கீழே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதில் பார்க்குறப்ப வந்து இது சிம்பிளாக உங்களுக்கு பிடிச்சிரும். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரிங், அதாவது INSTR அப்படின்ற மெத்தடுக்கு வந்து நம்ம என்ன சில கேசஸ்லாம் இருக்குது, எக்ஸப்ஷனல் கேஸ். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இன்புட் கொடுத்தோம்னா எந்த மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் 1க்கு வந்து நம்ம வந்து ஒரு வெறும் எம்டி ஸ்ட்ரிங்கை மட்டும் கொடுத்து நம்ம ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் 0. அதாவது 0 அப்படின்றது வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்ற மீனிங். ஓகேவா, இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது கிடைக்கும், ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். எதுவுமே இல்லை அப்படின்னா 0. ஓகேவா, ஸ்ட்ரிங் 1க்கு வந்து ஒரு நல், அதாவது டிக்ளேர் பண்ணாத ஒரு வேரியபிளையே வந்து நம்ம ஸ்ட்ரிங் 1க்கு அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல் அப்படின்ற அவுட்புட் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2க்கு வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்ம வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, அதாவது நம்ம எதுவுமே சர்ச் பண்ணலன்றதான் அர்த்தம். இது வந்து என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் ஸ்டார்ட், அதாவது 1, டிஃபால்ட் ஸ்டார்ட் வந்து 1. ஓகேவா, இங்கே எதுக்காக 1ன்னு மென்ஷன் பண்ணாமல் ஸ்டார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து ஸ்டார்ட் 1. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து 10 தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இஃப் ஸ்ட்ரிங் 2 வந்து டிக்ளரே பண்ணலை, அது வந்து ஒரு நல் வேல்யூவாக இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் வில் கெட் நல். ஓகேவா, எதர் ஸ்ட்ரிங் 1 அல்லது ஸ்ட்ரிங் 2 ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லு தான் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸ்ட்ரிங் 2வே வந்து அந்த நம்ம தேடுற ஸ்ட்ரிங்கில் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து 0. ஓகேவா, இது வந்து ஈக்குவல் டு இது, அதாவது எதுவுமே ஒன்றுமே இல்லாததை தேடுறதும் நம்ம தேடுறது இல்லை அப்படின்னாலும் ரெண்டு கேஸ்லையுமே வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸ்ட்ரிங் 2 இஸ் ஃபவுண்ட் வித்தின் ஸ்ட்ரிங் 1, அதாவது நம்ம தேடுற ஸ்ட்ரிங் 2 வந்து ஸ்ட்ரிங் 1க்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோன்னா ரிட்டர்ன் பொசிஷன் அட் விச் மேட்சஸ் 1, அதாவது பொசிஷன் எந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ரிங் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத காட்டும். ஓகேவா, தியரியாக நிறையா பார்த்துருக்கோம், நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் இருக்குது, அதாவது ஸ்டார்ட் வந்து கிரேட்டர் தேன் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லென் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் மொத்தமே வந்து 5 கேரக்டர் தான் இருக்குது, ஆனால் நம்ம கொடுக்குற அந்த ஸ்டார்ட் வேல்யூ வந்து 10 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் 0. ஓகேவா, ஏன்னா நம்ம தேட போகிற அந்த பொசிஷன் வந்து இல்லாத பொசிஷன், அந்த பொசிஷன்லேருந்து எதுவுமே நமக்கு கிடைக்காது, அதனால் 0 அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, இதில் வந்து திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. ஓகேவா, இதான் வந்து ஸ்ட்ரிங், ஒரு எக்ஸ்க்ளமேஷனோட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து STRல வந்து பியூட்டிஃபுல், இதான் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து தேட போகிறேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா, இப்போ இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங் 2 இஸ் ஃபவுண்ட் வித்தின் ஸ்ட்ரிங் 1, அதாவது பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து ஸ்ட்ரிங் 1ல் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணோன்னா பொசிஷன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா, ஸ்பேஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். 11வது பொசிஷனில் இருந்து இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஆரம்பிக்குது, அப்போ இது வந்து 11 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா, இதுதான் வந்து இன் ஸ்ட்ரிங்கோட பர்பஸ், யூசேஜ் அப்படின்றது. இப்போ இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டார்ட் வேல்யூ 1, அதை இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1 எடுத்துக்கிறோம், நான் பர்பஸ்ஃபுல்லாக 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மென்ஷன் பண்ணி இந்த சர்ச் ஸ்ட்ரிங்கில் இருந்து ஐ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தும் தேடலாம், மல்டிபிள் கேரக்டர்ஸ் கொடுத்தும் தேடலாம். மல்டிபிள் கேரக்டர்ஸ் கொடுத்தோம்னா அது ஸ்ட்ரிங், ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தோம்னா அது கேரக்டர். ஓகேவா, ரெண்டுமே வந்து இதில் அப்ளிகபிள் தான். அப்போ ஐ அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் தேடினேன் அப்படின்னா இங்கே ஐ எங்கே இருக்குன்னா 1 2 3 தேர்ட் பொசிஷனில் இருக்குது, அதனால் 3 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா, சப்போஸ் அதே ஐயை வந்து நான் 7th பொசிஷனில் இருந்தால் நீ தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா 7th பொசிஷன் வந்து
4 5 6 7 ஓகேவா. இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் தான் எஸ் தான் வந்து 7. இதுக்கப்புறம் இருக்கிற ஐயை தான் அது தேடும். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இது என்ன பொசிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா 16. இங்கேருந்து 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16வது பொசிஷனில் வந்து இந்த ஐ இருக்குது. ஓகேவா. இதான் வந்து இந்த ஸ்டார்ட் வேல்யூவோட யூசேஜ். அடுத்து நம்ம பார்த்தோம் இதில் இன்னொரு ஆர்குமெண்ட் கம்பேர் 0 or 1 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா. 0னா பைனரி, 1னா வந்து டெக்ஸ்ட் கம்பேர் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் 1 நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பொசிஷன் 1 எடுத்துக்கோ, ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் வந்துடுச்சு, டி அப்படின்றத தேடு. ஆனால் இங்கே வந்து நான் வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா. 1ன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம், டெக்ஸ்ட் கம்பேர். 0னா பைனரி கம்பேரிஷன். ஓகேவா. 0க்கும் 1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இங்கே ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டி தான். ரெண்டோட இந்த 2 லைன் ஆஃப் கோடையும் பார்த்தீங்கன்னா ஒரே தான். ஓகேவா. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த கம்பேர் மட்டும் 1 and 0ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் அவுட்புட் கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து 1 அப்படின்னு வருது, இதுக்கு வந்து 15 அப்படின்னு வருது. இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ன்னா டெக்ஸ்ட் கம்பேர், அதாவது இந்த டீன்ற டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம். இதுவும் டி தானே, அதனால் அதை கொடுத்துருச்சு. ஆனால் 0ன்னு கொடுத்தா பைனரி கம்பேரிஷனில் என்ன பண்ணணும்னா எக்ஸாக்ட் மேட்ச்சு. இது வந்து கேபிட்டல் டி, இது வந்து ஸ்மால் டி. நம்ம தேடுறது என்னது, ஸ்மால் டி. அப்போ இது வந்து ஸ்மால் டி எங்கே இருக்குன்னு தான் தேடும். டீன் அப்படின்னு கன்சிடர் பண்ணது ஸ்மால் டி அப்படின்னு தேடும். ஸ்மால் டி இங்கே இருக்குது. 15வது பொசிஷனில் வந்து ஸ்மால் டி இருக்குது. ஓகேவா. அப்போ இங்கே வந்து கேபிட்டல் டி அப்படின்னு கொடுத்தோன்னா, ரெண்டு இடத்துலையுமே வந்து கேபிட்டல் டி கொடுத்தோன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் ரெண்டு இதுலையுமே காட்டும். ஓகேவா. இதுதான் வந்து அந்த கம்பேர் அப்படின்ற ஆர்குமெண்ட்டோட யூசேஜ். இன் ஸ்ட்ரிங் அந்த பர்டிகுலர் பொசிஷனை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் அந்த ஃபைன் பண்ணுற ஸ்ட்ரிங் இல்லை அப்படி இருந்து அந்த கேஸில் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். 0 நமக்கு கிடச்சதுன்னா நம்ம ஃபைன் பண்ணுற ஸ்ட்ரிங் இல்லைன்னு அர்த்தம், அல்லது எய்தர் எம்டி ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே. இந்த மெத்தட்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் வந்து சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து சில டேட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதையும் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட். இந்த டேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து கரண்ட் சிஸ்டம் டேட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. இந்த ஃபார்மேட்டில் தேதி பார்த்தீங்கன்னா 4/14/2019 அப்படின்றத நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டே. அதுக்கு வந்து நம்ம டேட் அப்படி இந்த டேட்டை வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக அனுப்பணும். இந்த டேட்டோட அவுட்புட்டாக கொடுக்கலாம், அல்லது நம்மளே வந்து மேனுவலாக கம்போஸ் பண்ண ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். ஆனால் அது வந்து டேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். இது என்ன கொடுக்கணும், அந்த டேட்டில் இருக்கிற டேன்றது வந்து தேதி. ஓகேவா. இது வந்து 1 to 31 இருக்கலாம். அதில் என்ன வேல்யூ வருதோ அதை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேக்கு வந்து 2015 2/16 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது இயர், இது மந்த்து, இது டே. இந்த டேவோட வேல்யூஸ் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இது எந்த இடத்துல இது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டிபியில் வந்து நிறைய டேட்டா இருக்கும், அந்த அந்த டேட்டில் இருந்து பர்டிகுலர் டேவை எடுக்கணும் அப்படின்ற கேஸில் வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட் மெத்தட் வந்து ஸ்லாஷ் வச்சு நமக்கு வந்து அவுட்புட் கொடுத்தது. ஆனால் நான் பாஸ் பண்ணுறப்ப ஹைஃபன் இருக்குது. அதே சமயம் இன்னும் நோட் பண்ணிங்கன்னா, இது வந்து மந்த்து, இது டே, இது இயர். ஓகேவா. இந்த ஃபார்மேட்டும் வருது. இங்கே வந்து நான் அந்த இயர், மந்த்து, டே. ஓகேவா. அதாவது ஏஎஸ்பி வந்து இந்த ரெண்டு ஃபார்மேட்டையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இதோட நான் இங்கே சொல்ல வர்றது. அடுத்து வந்து மந்த்து. எப்படி டே வந்து இந்த டேவை ரிட்டர்ன் பண்ணிச்சோ, அதே மாதிரி மந்த்து வந்து இந்த மந்த்தை மட்டும் இதில் இருந்து எடுத்துக்கணும், நம்ம கொடுத்துரும். நம்ம வந்து எதுவும் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த வேல்யூ எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேஸில் வந்து 2 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும் இந்த மந்த் அப்படின்ற மெத்தட். அடுத்து வந்து மந்த் நேம். மந்த் நேம்ன்றது ஒரு மெத்தடு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மந்தோட நேம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு. ஜனவரிக்கு வந்து 1 2 3 நம்ம 1 அப்படின்னு ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா ஜனவரி அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா. அது மாதிரி 12 அப்படின்னா டிசம்பர் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும்.
அதான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம். நம்ம தான் வந்து அந்த நம்பர்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து ரெண்டாவது ஆர்குமெண்ட் ஒன்று இருக்குது, அப்ரிவேட் அப்படின்றது. இது வந்து ஒரு பூலியன் ஆர்குமெண்ட்டு. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸு. டிஃபால்ட்டாக வந்து ஃபால்ஸ். இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்தோட அப்ரிவேஷன், அதாவது ஜான்வரி அப்படின்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் ஜேஏஎன், பிப்ரவரினா எஃப்இபி, அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து அப்ரிவேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இந்த அப்ரிவேட் ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரூ அப்படின்னு சொல்லி. வேணாம் நமக்கு ஃபுல் நேம் வேணும்னா டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது எதுவுமே கொடுக்க வேணாம், அல்லது ட்ரூ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டேட்டா பேஸில் வந்து இந்த டேட் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மந்த்து வந்து இது தெரிஞ்சிடும், ஓகேவா, 2 அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுறப்ப வந்து 2 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறப்ப டிசைனில் வந்து மந்த் நேமை காட்டணும் அப்படின்னு சொல்லி டிசைன் வந்துருந்ததுன்னா நம்ம வந்து ஓன் லாஜிக் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸ்விட்ச் கேஸில் வந்து 1னா ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மந்த் நேம் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டை வந்து மந்த் மெத்தடுக்கு அனுப்பிச்சு அதுலேருந்து நமக்கு 2 கிடச்சிரும். இந்த மந்த் மெத்தட் அவுட்புட்டை வந்து மந்த் நேம்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேஸ்க்கு வந்து பிப்ரவரி அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மந்த் நேம்க்கு வந்து 4 அப்படின்னு கொடுத்தா ஏப்ரல் அப்படின்னு வந்துடுது. ஸோ இங்கே வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்ரிவேட் ஃபார்மேட்டு ஏபிஆர் அப்படின்னு வந்துடும். ஸோ டிஃபால்ட் வந்து ஃபால்ஸு, அது இங்கே வந்து ஃபால்ஸ் எடுத்துக்கிச்சு, ஃபுல் நேம் வந்துருச்சு. அப்ரிவேட் ஃபார்மில் வந்து ஏபிஆர், அதாவது ஏப்ரலோட அப்ரிவேட் ஃபார்மேட்டில் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து டைம் மெத்தட் கொடுத்துருந்தாங்க. டைம் என்னென்னா, எப்படி டேட் மெத்தட் வந்து கரண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணிச்சோ, டைம் வந்து கரண்ட் டைம், அதாவது சிஸ்டம் டைம் அப்படின்னு 2 இடத்துல வந்து சிஸ்டம் டைம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே சிஸ்டம் டைம் அப்படின்றது என்னென்னா, நம்ம வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அந்த பிசி, அதாவது கிளைண்ட் கிடையாது, சர்வரோட டேட், சர்வரோட டைம். ஓகேவா? அதை நம்ம மறந்துடக்கூடாது. சர்வரோட டேட், சர்வரோட டைம் கொடுத்தா தான் வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து காமனாக இருக்கும். நம்ம கிளைண்ட்லேருந்து டைம் எடுத்தோன்னா ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு டைம், ஒவ்வொரு டேட்டா காமிக்கும். அது தப்பு இல்லையா? அதனால் ஏஎஸ்பி வந்து சர்வர் சைடு தான் ரன் ஆகும். அதனால் சர்வரோட டேட், சர்வரோட டைம் தான் வந்து நமக்கு கிடைக்கும். சர்வர் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மெத்தட், இது வந்து நீங்கள் பேராந்தசிஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கறனாலும் சரி நம்ம இது எக்ஸிக்யூட் ஆகும். டேட் மெத்தடுக்கும் அதே மாதிரி தான். அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், 11:45 AM. ஓகேவா? அதே மாதிரி எப்படி டேட்டுக்கு வந்து மந்த்து, டே, இயர்னு கூட ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து நம்ம சிலபஸ் இல்லாதனால இதில் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி டைமில் இருந்து நம்ம வந்து இந்த ஹவர் என்ன, மினிட் என்ன, செகண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் எடுக்கிறதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம இந்த டைமை வந்து பாஸ் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். ஹவர் அப்படின்னா இதிலேருந்து ஹவர் மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்கும். இது வந்து எய்தர் இந்த டைமாக இருக்கலாம், அல்லது நம்ம வந்து இதை ரயில்வே டைம் சொல்லுவோம். ஆக்சுவலாக இதை வந்து மிலிட்ரி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் இது வந்து அந்த டைமை வந்து எடுத்து கொடுத்துரும். இது வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ஏஎம்பிஎம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. இது வந்து அந்த ரயில்வே டைம் அல்லது மிலிட்ரி டைம். எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் ஹவர் அப்படின்றது ஹவரையும், மினிட் அப்படின்ற மெத்தட் வந்து இந்த மினிட்டையும் எடுத்து கொடுத்துரும். அதே மாதிரி செகண்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே மினிட் மெத்தட் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. அது வந்து 45 அப்படின்றத எடுத்து நம்ம கொடுத்துரும். இதே மாதிரி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மெத்தட் இருக்குது. அது வந்து செகண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த செகண்ட்ஸ் எடுத்து கொடுத்துரும், அல்லது 00 கொடுத்துரும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு மெத்தட் கொடுத்துருந்தாங்க, நவ் அப்படின்னு சொல்லி. இந்த நவ் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்தோட டேட் அண்ட் டைம் ரெண்டுமே வந்து சேர்த்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது சர்வரோட டேட் அண்ட் டைம். டேட் வந்து வெறும் டேட் மட்டும் கொடுக்கும், டைம் வந்து டைம் மட்டும் கொடுக்கும். நவ் வந்து ரெண்டுமே சேர்த்து கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதையே வந்து நம்ம இன்புட்டாக ஹவர், மினிட், செகண்ட்ஸ் அல்லது மந்த், டே, இயர் இதுக்கெலாம் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்து நம்ம தேவையான வேல்யூஸை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும்தான் கொடுத்து டே, மந்த், இயர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த நவ்வில் இருந்து வர அவுட்புட்டை எடுத்து கூட நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் அண்ட் டைமில் வந்து லெஃப்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த 2 மெத்தடும் வந்து டேட் அண்ட் டைம் மெத்தட்ஸில் கிடையாது. ஏஎஸ்பியில் அவங்க தவறுதலாக கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம சிலபஸ்லேயே வந்து நிறையா தவறுகள் இருக்குது. அது மாதிரி இதுவும் தவறுதலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
ஓகே, அவ்வளோதான். அதாவது நம்ம வந்து ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். சின்டாக்ஸ் மட்டும் அதை கிரியேட் பண்ணுறப்ப ப்ரொசீஜருக்கு வந்து சப் அப்படின்னு சொல்லி வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லி கிரியேட் பண்ணுவோம். ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபங்க்ஷன்ஸ் கேன் ரிட்டர்ன் வேல்யூஸ், ப்ரொசீஜர்ஸ் வந்து கேனாட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் சிலபஸில் கொடுத்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அண்ட் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிஎஸ்என் அண்ட் ஓஎல்இடிபி அது எதுக்காகனா டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னே தெரியப்படுத்திடுவோம். நன்றி, வணக்கம்.